Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். பாபா வங்கா தீர்க்கதரிசியின் 2025ஆம் ஆண்டின் கணிப்பு. பல அதிரடியான நிகழ்வுகள் இந்த ஆண்டில் நடைபெறும். ஏலியன்கள் பூமிக்கு வருவார்கள். மருத்துவத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம். நாடுகளுக்கு இடையேயான மோதல் மேலும் அதிகரிக்கும். வருகிற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்ற பிரபலங்களின் கணிப்பை தான் இதுல நம்ம பார்க்க. விரைவில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் அது எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவர்கிட்டையுமே இருக்கு. இதுல பிரபலம் கணித்திருக்கிற எதிர்கால முடிவு என்ன என்பதை பார்ப்போம். உலகையே அச்சுறுத்தக்கூடிய பல சம்பவங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய பல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதுல பிரசித்தி பெற்றவங்கன்னு பார்த்தா தீர்க்கதரிசி பாபா வங்லி. இவர் கண் பார்வை அற்றவர். 1911 பல்கேரியா நாட்டுல பிறந்தாரு. 12 வயதில் ஒரு பெரிய புயல்ல மர்மமான முறையில தனது கண் பார்வையை இழந்துடுறாரு. திருமணமாகி நீண்ட நாட்கள் காணாமல் போயிடுறாரு. அவர் குடும்ப உறுப்பினர்கள் அவரை பல இடங்கள்ல தேடி பிறகு கண்டுபிடிச்சிடுறாங்க. முதல்ல அவரு தனது எதிர்காலத்தை தான் கணிச்சாரு. அது அப்படியே நடந்தது. அவர் 1996 இறந்துடுறாரு. அவர் சொன்ன வெவ்வேறு சம்பவங்கள் உண்மையாயிற்று. அதன் பிறகுதான் நம்ம உணர்ந்தோம். அது டயானாவின் மரணமாக இருந்தாலும் சரி, கொரோனா வைரஸ் தொற்றா இருந்தாலும் சரி. இந்த கொரோனா வைரஸ் தொற்றப்பதான் இவரை பிரபலப்படுத்ததுன்னு சொல்லலாம். அமெரிக்காவில் நிகழ்த்தப்பட்ட இரட்டை கோபுர தாக்குதல், ஆழி பேரலை, ஜப்பான் நிலநடுக்கம், ரஷ்யா உக்ரைன் போர், சிரியா உள்நாட்டு போர் போன்ற பல விஷயங்கள் குறித்து இவரது ஆருடம் பலித்திருக்கிறது. இந்த நிலையில வரவிருக்கும் ஆண்டில் உலகெங்கும் நடைபெறக்கூடிய சம்பவங்களை கணிச்சிருக்காரு. விண்ணில் இருந்து பாய்ந்து வரும் சிறு கோள் பூமியின் மீது மோதக்கூடும். பிளேக் போன்ற தொற்று நோய்கள் இந்த ஆண்டு உலகம் முழுவதுமே பரவும். சிரியா நாட்டின் அரசாங்கம் போராளிகளால் வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து மாபெரும் உலக போர் மூலும் என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு இருக்குது. இப்போ தொடங்கிய சமயத்துல இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவர் தேவைப்பட்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஹமாஸை அழிப்போம் அப்படின்னு கூறியிருந்தார். அதை நினைவுபடுத்தும் விதமா ஹமாஸ், ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புகளுடன் போரிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல் ஈரானிலும் தாக்குதலை நிகழ்த்தியது. பின்னர் நிறுத்திடுச்சு. சுமார் 12 அணு ஆயுதங்களை தயாரிக்க தேவையான யுரேனியம் தற்பொழுது ஈரானில் கைவசம் உள்ளது. அத ஊடகங்கள் நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதே வேளையில ஈரானின் அணு ஆயுத உருவாக்க ஆற்றலை இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தி இருக்கிறாரு. ஈரானையும் அதன் நட்பு நாடுகளையும் பதற்றத்துல ஆழ்த்தி இருக்கு. இது மற்றொரு புறம் அமெரிக்காவில் தயாரான சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கியுள்ள ஜோ பைடனின் செய்கையால் ஆத்திரம் கொண்ட ரஷ்ய அதிபர் புதின் தனது நாட்டின் அணு ஆயுத பிரயோகம் குறித்த கொள்கையை தளர்த்தியிருக்காரு. மேலும் அமெரிக்காவின் ஏவுகணை தனது நாட்டின் மீது ஏவிய உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சக்தி வாய்ந்த ஹபர்ஷானி ஏவுகணையை உக்ரைன் மீது வீசி புதின் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார். இத்தகைய ஏவுகணைகள் இரும்பை உருக்குவதுடன் காங்கிரீட் கட்டமைப்புகளை தூள் தூளாக்கி அந்த வல்லமை படைத்தது. காசாவில் வீசி வரும் சில வகை குண்டுகள் ஏற்படுத்தும் வெப்பம் மனித உடலையே உருக்கக்கூடியதாக இருக்கும் என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இது எல்லாமே நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஐரோப்பிய நாடுகள் சிலவும் அமெரிக்காவும் அணு ஆயுத போர் சூழலை எதிர்கொள்வது பற்றி எச்சரிக்கையுடன் கூடிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க.
இந்த செய்திகள்லாம் வந்துட்டே இருக்கு. அணு ஆயுத போர் மூண்டால் அண்டார்டிகா, அர்ஜென்டினா, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, நியூசிலாந்து போன்ற சில நாடுகளை தவிர மீதமுள்ள நாடுகள் பலவற்றிலும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி குறையும், புதுவிதமான வியாதிகள் பரவும், இதெல்லாமே அதான ஏற்படும். இதெல்லாம் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்குது. இந்த செய்திகளை உற்று பார்த்தால் இந்த தீர்க்கதரிசி கணித்துள்ள 3ஆம் உலகப் போர் வருவதற்கான அறிகுறியா இதெல்லாம்? இந்த நிலையில் ஐநா சபையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களும் தீவிர முயற்சி செய்து 3ஆம் உலகப் போர் ஏற்படா வண்ணம் அதற்குண்டான வழிமுறைகளை பற்றி ஆராய்ந்துட்டு வராங்க. இன்னொரு உலகப் போர் ஏற்படக்கூடாது என்பதே நமது எண்ணமும். உலகப் போர்லாம் வந்தா பஞ்சம், பட்டினி இதெல்லாம் தலைவிரித்தாடும். அது இல்லா நிலை வேண்டும். அடுத்ததா தீர்க்கதரிசி கூறியிருப்பது அப்படின்னு பார்த்தா, பனிப்பாறைகள் உருகும், அதனால் பெரிய ஆபத்துக்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தற்பொழுது வந்த செய்தியை நம்மளுக்கு அறிகுறியா தெரியுது. 30 ஆண்டுகள் எங்கும் நகராமல் உறைந்திருந்த உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடைஞ்சிருச்சு. இந்த பனிப்பாறை தெற்கு பெருங்கடலில் மிதக்க தொடங்கிடுச்சு. தற்பொழுது உள்ள லண்டனை விட 2 மடங்கு பெரிதாக அளவு கொண்டதாம் இந்த பனிப்பாறை. இவ்வளவு பெரிதாக இனி அந்த பாறை நீடிக்க முடியாது. அந்த வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமா இது மேலும் மேலும் உடையுது. இதனால கடலில் உள்ள நீர்மட்டமும் உயருது. உலக வெப்பமயமாக்கலுக்கு எடுத்துக்காட்டா இந்த மாற்றம் அமைந்திருக்கு. இந்த பாறை உடையாமல் நகர்வது ஒரு வகையில கடலில் உள்ள உயிரினங்களுக்கு நல்லது என்றாலும், பாறைகள் உடைந்து கரைவது எதிர்காலத்தில் சிக்கலை உண்டாக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தற்பொழுதே தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க கணிப்புல முதல்லயே வெளியிட்டிருக்காங்க தீர்க்கதரிசி. தற்பொழுது உலகம் முழுவதும் டிஜிட்டல் மையம், அதுல தான் நம்ம வாழ்ந்துட்டே வரோம். தகவல் தொடர்பு அமைப்பு மிகவும் அத்தியாவசியமா மாறிடுச்சு. இது பல புதுமைகள் நிகழ்ந்த வண்ணம் தொடர்ந்துட்டே இருக்கு. இதன் காரணமா இணையத்தின் மூலம் பல தாக்குதல்கள் உலக அளவில் ஏற்படும் அப்படின்னு தீர்க்கதரிசி தெரிவிச்சிருக்காங்க. இந்த AI தொழில்நுட்பம் மேலும் விரைவாக இந்த வருடத்துல பரவும் உலகம் முழுவதும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பூமியை சேர்ந்த உயிரினங்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த ஆண்டு பூமிக்கு வரலாம். அதாவது ஏலியன்கள் பூமிக்கு வந்து தாங்கள் இருப்பதை இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏலியன்கள் வருகை அந்த தகவல்கள்லாம் வந்த வண்ணமே இருக்கிறது. மருத்துவத்துறை அப்படின்னு பார்த்தோம்னா அதுல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முழுமையான வளர்ச்சி இந்த மருத்துவத்துறையில் இருக்கும். மருத்துவத்துறை அதை பற்றி இவங்க கணிச்சிருப்பது, மருத்துவத்துறை அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். முழுமையான வளர்ச்சி பெற்ற மனித உறுப்புகளை உருவாக்கக்கூடிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித உறுப்புகளையே நம்ம மருத்துவத்துறை உருவாக்குவாங்க அப்படின்னு தான் இந்த வாங்கலின் கணித்திருக்காங்க. இது அனைத்துமே ஒரு எதிர்பார்ப்பு, அந்த உணர்வோட தான் நம்ம சொல்லியிருக்கோம். வருங்காலங்களில் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு. இதிலே சிலது சொல்றாங்க, எண்ணெய் வித்துக்களால் இந்த ஆண்டு அதோட விலை அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் மாற்றம் என்றது மாறாதது. அதை உணர்ந்து நாம் எதிர்கொண்டு நம்ம வேலையை நாம் செய்வோம், வெற்றி பெறுவோம். அதுதான் தேவை. கருத்து கணிப்புகள் இவங்க இதுலேயே 80% உண்மையாகி இருக்குன்றாங்க. அப்படி 3ஆம் உலகப் போர் என்பது இவங்க கணிப்புல சொல்லி இருக்கிறது இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கும் நல்லது தான். 3ஆம் உலகப் போர் மட்டும் வேண்டாம். 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் ஒரு தகவல் மட்டுமே. இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.
Taste the Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.